இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருணோட நீ வாழணுங்கிறது தான் கடவுள் போட்ட முடிச்சு. இவ்ளோ தடைகளை மீறியும் ஆண்டவன் உன்னையும் வருணையும் சேர்த்து வச்சிருக்கான்னா நீயும் வருணும் தான் வாழணும்னு இருக்குமா? இதெல்லாம் உங்க 2 பேர் உறவுக்கான சோதனை காலம். இத நீங்க கடந்து வந்துதான் ஆகணும். அதுக்காக நீயே எல்லா பழியும் உன் மேல போட்டுக்கிட்டு உன்னை நீயே நொந்துக்காதமா. எல்லாரும் இங்க இருந்து போங்க, அவ சரியாயிடுவா. அவளை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரே போன் கால்ல மொத்த குடும்பத்தையும் கதற விட்டால் இந்த பானுமதி சரியான ஆள் தான். வருண், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஏதா பேசுறா வருண். கௌதம், சித்தி கதவு திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியெல்லாம் முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்க மாட்டான். கொஞ்ச நேரம் அவனை தனியா விடு, அவனே சரியாயிடுவான். இந்த நேரத்துல அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்றது சரியா இருக்காது. தனியா இருக்கட்டும், அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். நீ வா வா. சரி சித்தி. வருண், 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 உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப நேரமா உள்ளேயே இருக்கீங்க, வெளியே வாங்க வருண். வந்து சாப்பிடுங்க வருண். கதவை திறங்க வருண். வருண், நான் சொல்றது கேட்கலையா? வருண், கதவை திறங்க வருண். கதவை திறங்க. என்னாச்சு வெண்ணிலா? அவன் இன்னும் கதவை திறக்கலையா? இல்ல நீ, கதவை தட்டி பார்த்தேன், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன், எதுக்குமே பதில் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. சரி விடு, நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். வருண், அக்கா வந்திருக்கேன்டா. அதையே நினைச்சு எவ்வளவு நாளைக்குதான் ரூம்லயே இருப்ப? நீ இப்படி இருக்கிறத நினைச்சு எல்லாருக்கும் கவலையா இருக்குடா. ப்ளீஸ் கதவை திறந்து வெளியே வாடா. நாங்க யாரும் இன்னும் சாப்பிடல. வெளியே வந்து ஒரு வாய் சாப்பிடு.